வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருவதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்து வருகிறார். நாம் ஆரம்பித்த மிக நீண்ட பயணத்தின் முடிவிற்கு இப்போது வந்திருக்கிறோம் என்பது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கிறவர்களுக்கு புரிந்திருக்கும். இதனால் வேத பாடசாலை நிகழ்ச்சி முடிவடைகிறது என்று பொருளல்ல. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஆழமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தின் மூலம் அநேக தியான சிந்தனைகளையும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற ஏராளமான பாடங்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் கற்றுக்கொண்டோம். ஆதியாகம புத்தகத்தில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியானது இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் இறுதி பாகத்தை வந்து அடைந்துள்ளது. நாளைய தின நிகழ்ச்சியோடு வேதாகம புத்தகங்களை பற்றிய மேலோட்டமான ஆய்வு முடியும். வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் அந்த புத்தகங்களின் மைய நோக்கத்தையும் அறிமுகம் செய்வதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே நாம் பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்தின் நோக்கங்களை கற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து வேதாகமத்தை வாசிப்போம். தேவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்ட வண்ணம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள செய்தியானது அடையாள மொழியிலேயும் உருவக மொழியிலேயும் தேவ மக்களுக்கு தேவன் கொடுத்த செய்தியாயிருக்கிறது. இந்த அடையாள மொழியில் அமைந்துள்ள செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு சில திறவுகோள்கள் தேவை. நமக்கு மிக அவசியமாக தேவைப்படும் முக்கிய திறவுகோல் பரிசுத்த ஆவியானவர் ஆவார். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படும் திறவுகோல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அனைத்து அடையாள சொல்லும் உருவக மொழியும் வேதாகமத்தின் அடிப்படையில் அமைந்து உள்ள அடையாளங்களின் பொருளையும் அர்த்தத்தையும் கொண்டுள்ளது என்ற அறிவு. மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் சுருக்க செய்தியாகும். அதாவது இப்புத்தகம் எவ்வாறு தொகுத்து அமைக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது இந்த புத்தகத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே அறிந்தபடி யோவான் தம் அனுபவத்தை, அதாவது அவர் கண்டவைகளை 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் இருக்கிற காரியங்களை குறித்து அவர் எழுதினார். அதாவது அக்காலத்தில் இருந்த குறிப்பிட்ட 7 திருச்சபைகளில் காணப்பட்ட காரியங்களை எழுதினார். 4ஆம் அதிகாரம் முதல் இறுதி அதிகாரம் வரை வருங்கால அல்லது இனி நடக்கப் போகும் காரியங்களை குறிப்பிட்டுள்ளார். யோவானின் இந்த 3 பணிகளை நாம் புரிந்து கொண்டால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வேதாகமத்தின் இறுதி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள பயன்படும் மற்றொரு உதவியான காரியத்தை கடந்த நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்தோம். அது என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரையுள்ள அதிகாரங்களை நாம் புரிந்து கொள்வோமானால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இறுதி புத்தகத்தின் மிகவும் கடினமான பாகம் இந்த அதிகாரங்களிலே அடங்கியுள்ளது. ஆனால் இந்த பாகம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்னும் தொடர் நிகழ்ச்சியிலே இடம்பெறும் சரித்திர வரலாற்றை நமக்கு கூறுகிறது. ஆகவே இந்த வேத பகுதியை நாம் புரிந்து கொள்ளும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள உதவும் 5வது திறவுகோலை நாம் சற்று சிந்திப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கால வரிசைப்படுத்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் தாழ்மையான சிந்தையோடு தியானிக்க வேண்டும். இதுவே நமக்கு தேவையான வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள உதவும் 5வது திறவுகோலாகும். 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியில் கூறப்பட்டிருக்கும் 3 விதமான நியாய தீர்ப்புகளையும் அதன் தொடர்பான செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ளும்போது இயேசுவின் 2ஆம் வருகையை தியானிக்க வேண்டிய தாழ்மை குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட வண்ணம் வெளிப்படுத்தின விசேஷம் வருங்காலத்தை அதிகமாக வலியுறுத்தி கூறுகிறது. இந்த வருங்கால செய்திகளை கொண்டுள்ள புத்தகத்தை வரைபடம் உதவியின்றி போதிப்பது சற்று கடினம்.
ஆனாலும் இறுதி புத்தகத்தின் இரகசிய அடையாள மொழிகளை நாம் அறிந்து கொள்ள நம்மிடம் பொறுமையோடே கூடிய தாழ்மை குணம் மிக அவசியமாக இருக்க வேண்டும். தம்முடைய இரண்டாம் வருகையை பற்றிய தொடர் நிகழ்ச்சிகளை குறித்து இயேசு கூறிய காரியம் என்னவென்றால், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஆகவே நமக்கு தெரிந்த கொஞ்ச அறிவை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்ட யாவையும் அறிந்து கொள்ள முடியும் என்று உறுதியாக கூற முடியாது. நாம் தாழ்மையோடு இருப்போமானால் இறுதி காலத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி நடைபெறப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் மிகவும் திட்டவட்டமாக இரண்டாம் வருகை நிகழ்ச்சிகளை நாம் வரிசைப்படுத்த முடியாது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் இயேசு நாட்களையும் நேரங்களையும் பற்றிய முடிவெடுக்கும் அதிகாரம் உடையவர் பிதா ஒருவரே. உங்களால் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது என்றார். இங்கே இயேசு கிறிஸ்துவானவரே காலங்களை பற்றி யோசிப்பது நமக்கு உகந்ததல்ல என்று கூறியுள்ளார். ஆகவே இரண்டாம் வருகையின் நிகழ்ச்சியின் கால ஒழுங்குமுறை பற்றி கவலை கொள்ளாமல் அவருடைய வருகையை எதிர்நோக்குவோம். மிகுந்த பொறுமையோடு அவருடைய வருகைக்காய் காத்திருப்போம். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து நிகழ்ச்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை முக்கியப்படுத்துகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 6வது காரியத்தை நாம் இப்போது சிந்திப்போம். இந்த புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாசிப்பது நல்லது. இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களும் இதில் எழுதப்பட்டவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்ற ஆசீர்வாதத்துடனே இந்த புத்தகம் ஆரம்பமாகிறது. புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ஏராளமான உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. ஆனாலும் இந்த புத்தகத்தின் பெரும் பகுதியை நாம் மிகவும் திட்டவட்டமாக கால ஒழுங்கின்படி கூற முடியாது. இப்படிப்பட்ட தன்மை கொண்ட புத்தகத்தை வாசிக்கும் நாம் இப்புத்தகத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் கற்று தேர்ந்து மிக பெரிய பண்டிதராக மாறுவேன் என்ற நோக்கத்துடன் வாசிப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்த புத்தகத்தின் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியம் யோவானின் வாழ்க்கையிலே இருந்தது. அந்த காரியம் என்னவென்றால் தேவனை ஆராதிக்கும் தன்மை. ஒரு தூதன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இடம்பெற்ற அனைத்து அடையாளங்களுக்கும் யோவானிடம் விளக்கத்தை கொடுத்தான். அடையாளங்களின் விளக்கத்தை அறிந்த யோவான் மிகுந்த சந்தோஷத்தினால் அடையாளங்களுக்கு விளக்கமளித்த தேவதூதன் காலில் விழுந்து அவனை வணங்கினான். அப்பொழுது தேவதூதன் கூறிய காரியம் என்ன தெரியுமா? கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு தேவதூதன், நீ இப்படி செய்யாத படிக்குப்பார். உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள் என்றான். ஆம் அன்பானவர்களே, தீர்க்க தரிசன வசனங்கள் யாவும் இயேசு யார் என்பதை குறித்து சாட்சியிடுகின்றன. யோவான் சுவிசேஷம் மட்டும் இயேசு யார் என்பதை நமக்கு சொல்லாமல் வேதாகம வசனங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகின்றன. அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஆகவே நாம் வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எந்த நோக்கத்துடன் வாசிக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற பெரிதான நோக்கத்தோடு வாசிக்க வேண்டும். பின்பு நாம் காணும் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். 1ஆம் அதிகாரத்தில் யோவான் செய்தது போல தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். வேதாகம அடையாளங்களை விலைக்கு கூறுபவர்களை வணங்கக்கூடியவர்களாய் நாம் இராமல் தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த சிந்தையோடு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அடையாளங்களின் அர்த்தங்களையும் அதை குறித்த வியாக்கியானங்களையும் பற்றி ஆய்வு செய்து வேத பண்டிதராக மாறுவதற்கு முயற்சிகள் எடுப்பதை காட்டிலும் இயேசு யார் என்பதை அறிய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை நாம் வாசிப்போமானால் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். யோவான் நற்செய்தி நூலிலே சில கிரேக்கர்கள் பிலிப்பிடம் வந்து நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த சிந்தையோடு இயேசுவை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது நாம் மிகவும் எளிதாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். இதுவே புதிய ஏற்பாட்டின் இறுதி புத்தகத்தை அறிந்து கொள்ள உதவும் 6வது திறவுகோல் ஆகும். வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி புரியும் 7வது திறவுகோல் ஒரு கேள்வியாகும். அந்த கேள்வி என்னவென்றால், தேவன் ஏன் வருங்காலங்களை பற்றிய இந்த காரியங்களை நம்மிடம் கூறுகிறார் என்பதாகும்.
எந்த ஒரு காரியத்தின் மறைபொருளையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் எந்த ஒரு உண்மையையும் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு சொல்ல வேண்டும் என்று எந்த ஒரு சட்டமும் இல்லை. அதேபோல் வரப்போகும் வருங்கால நிகழ்ச்சிகளை அவர் நம்மிடம் எடுத்து கூற அவர் நமக்கு கடன்பட்டவரும் அல்ல. இருந்த போதிலும் ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் நமக்கு சிருஷ்டிப்பை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் கூறியுள்ளார். அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58 வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 3 வசனங்களும் தேவன் வருங்காலத்தை நமக்கு வெளிப்படுத்தின நோக்கத்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை இந்த வசனங்கள் நமக்கு முன்வைக்கிறது. நாம் பரிசுத்த மக்களாகவும் சுத்த இருதயம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தேவன் வருங்கால காரியங்களை நமக்கு புதிய ஏற்பாட்டின் இறுதி புத்தகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்மிடம் பெரிய காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நம் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாகவும் சக மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் உள்ள அநேக காரியங்கள் மூலம் பலர் தங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெற்றுள்ளார்கள். உலகத்தின் முடிவிலே ஏற்படும் நிகழ்ச்சிகள் மூலம் தொடப்பட்டு அநேகர் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அநேக விசுவாசிகள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்ததன் மூலம் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் பிறரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டுள்ளது. தேவன் எதிர்பார்ப்பதைப் போல் நாம் பரிசுத்தவான்களாய் பிறரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் வாழ்கிறோமா? அடையாளங்கள் அடிப்படையில் உண்மைகளை கொண்டுள்ள வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து சிந்திப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இடம்பெற்றுள்ள அடையாள செய்திகளை அறிந்து கொள்ள தேவைப்படும் 7 விதமான திறவுகோல்களை அல்லது உதவி உபகரணங்களை குறித்து கடந்த நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொண்டோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிந்து கொள்ள பயன்படும் வேறு 8 திறவுகோல்களை குறித்து சிந்திப்போம். தேவனின் வருகையை எதிர்நோக்கும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதற்காகவே தேவன் வருங்காலத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தினார் என்று கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து 8ஆவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், வருங்காலங்களை பற்றிய நமது எண்ணங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாகும். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பு நாம் வாழப்போகும் வாழ்க்கையானது வேதாகமத்தில் அடையாள மொழிகளால் எழுதப்பட்டுள்ளது. நாம் படித்து கொண்டிருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் மறுமைக்குரிய வாழ்க்கையை அடையாள மொழியில் கூறுகிறது. பரலோகம் என்பது மிகவும் அலங்கரிக்கப்பட்ட அடையாள சொற்களாலும், நரகம் என்பது மிகவும் பரிதபிக்கக்கூடிய அடையாள சொற்களாலும் விவரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் அற்புதமான முறையில் தேவன் நமக்கு மறுமைக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்தாத பட்சத்தில் அதை குறித்து தெளிவான அறிவு நமக்கு இருக்காது. உதாரணமாக, ஒரு தாயின் வயிற்றில் 2 குழந்தைகள் இருக்கின்றன என கற்பனை செய்து கொள்வோம். அந்த 2 குழந்தைகளுடனும் நாம் உரையாட முடியும் என்றும் கற்பனை செய்வோம். இந்த நிலையில் உலகத்தையே பார்க்காத அந்த 2 குழந்தைகளுடன் உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு காரியத்தை கூறினால் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பொருளை இதுவரை அவர்கள் பார்த்ததுமில்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ளும் முழு பக்குவமும் அவர்களிடம் இருக்காது. இதே போன்றுதான் மறுமைக்குரிய வாழ்வை பற்றிய முழுமையான அறிவு நம்மிடம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து பூமிக்கு இரட்சகராக வந்து
மீண்டும் அங்கு சென்றிருப்பதினால் மறுமைக்குரிய காரியத்தை நமக்கு தெரியப்படுத்தினார். இவ்விதம் நாம் இதுவரை பார்த்திராத அந்த மறுமைக்குரிய வாழ்க்கைக்கான இடத்தை குறித்து அவர் நம்மிடம் கூறும்போது அடையாள மொழியை உபயோகப்படுத்தினார். அவர் உபயோகப்படுத்தின அடையாள மொழிகள் உருவக அமைப்பில் மறுமைக்குரிய வாழ்க்கையை குறித்த காரியங்களை நமக்கு கூறுகிறது. இத்தன்மை கொண்ட வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் நம் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் யாவும் அமைந்திருக்கும் என்ற எண்ணத்துடன் நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நமக்குள் இந்த எண்ணம் இருக்குமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் உருவக மொழியின் அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, இங்கே நாம் ஒரு காரியத்தை முக்கியமாக நம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நம்முடைய மன விருப்பத்திற்கு இணங்க மறுமைக்குரிய வாழ்க்கையை பற்றிய உண்மைகள் இருக்காது. ஆகவே வருங்காலத்தை பற்றிய உண்மையை நாம் அறியும் போதும் மறைபொருளின் உண்மையை நாம் அறியும் போதும் நம்முடைய மன விருப்பத்தை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அநேக மறைபொருட்கள் அடங்கிய வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் நாம் சாமுவேலைப் போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே, நீர் மறைபொருளை தெரியப்படுத்தாவிட்டால் நான் வருங்காலங்களை குறித்து அறியாமலே இருப்பேன். நீரை எனக்கு கற்பியும் என்று சொல்லும்போது தேவன் நமக்கு வருங்காலங்களை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவார். தேவன் திரையை விலக்கி உண்மைகளை விளக்கினால் ஒழிய நம்மால் வருங்காலத்தை அறிய இயலாது என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இத்தன்மை வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள பயன்படும் 8வது திறவுகோலாகும். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள பயன்படும் 9வது திறவுகோலை 4, 5 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். இந்த 2 அதிகாரங்களையும் நாம் சற்று தெளிவாக கவனிப்போமானால் ஒரு உன்னத உண்மையை அறிந்து கொள்ள முடியும். அந்த உன்னத உண்மை என்னவென்றால், பரலோகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் யாவும் பரலோகத்தின் மையப்பகுதியில் இருக்கும் சிங்காசனத்தையே சூழ்ந்து நிற்கிறது. பரலோகத்தின் மையப்பகுதியில் ஒரு சிங்காசனம் காணப்பட்டது. 4, 5 அதிகாரங்களில் உள்ள யாவும் பரலோக மையத்தில் இருந்த சிங்காசனத்தையே தொடர்பு படுத்தி அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு மத்தியில் நின்றது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிறிய சிங்காசனங்கள் காணப்பட்டன. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் தோன்றின. 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்தது. சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. சிங்காசனத்தை சூழ்ந்திருந்த தூதர்களின் சத்தம் கேட்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ள அனைத்தும் சிங்காசனத்திற்கு தொடர்புடைய நிலையில் வைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவை பரலோக எல்லைக்குள் இல்லை. ஆனால் அவைகள் பரலோகத்தில் இருந்தவர்களைப் போல ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொண்டன. வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 13 அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொண்டன. இது மிகவும் சிறந்த ஒரு உண்மையாகும். இந்த உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலன் கூறிய இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு அநேகர் உலகத்தின் இறுதியிலே உலகத்தில் வாழ்ந்த அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் பணிந்து இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுவார்கள் என்று கூறுகிறார்கள். இது ஒரு தவறான உபதேசமாகும். மக்கள் அனைவரும் முடிவில் மீட்கப்படுவார்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த உபதேசம் அமைந்துள்ளது. இந்த கோட்பாடானது உலகத்தின் பல பகுதிகளில் மிகவும் வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது. இந்த உபதேசத்தை இறுதிகால நிகழ்ச்சிகளை கொண்டுள்ள வெளிப்படுத்தின விசேஷத்தில் காண முடியாது. ஆனால் உண்மையில் ஒரு நாள் நரகத்திற்கு செல்லும் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுவார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கும் பரலோகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இருக்காது. இது அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். 4, 5 அதிகாரங்கள் நமக்கு மிகவும் அழகான காட்சிகளை சித்தரிக்கின்றன. திரளான மக்கள் கூட்டம் சிங்காசனத்தை சூழ நின்று சிங்காசனத்தில் இருந்தவரை பார்த்து துதித்து பாடினார்கள். அவர்கள் சாதாரண பாட்டு பாடவில்லை, புது பாட்டு பாடினார்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது.
தேவன் இசையை ஒரு முக்கிய நோக்கத்தோடு நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையால் விவரிக்க முடியாத தேவன் செய்த அதிசயங்களை இசையினால் நாம் கூற முடியும் என்ற உன்னத நோக்கத்திற்காகவே இசையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்றபோது தேவன் செய்த மகத்துவங்களை தம் சொற்களினால் விவரிக்க முடியாத அவருடைய அதிசயங்களை இசையினால் வெளிப்படுத்தினார்கள். கர்த்தருக்கென்று புதுப்பாட்டை பாடினார்கள். பாடலை குறித்து சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? சங்கீதம் என்னும் அற்புதத்தை தேவன் நமக்கு தந்திருப்பதினால் நாம் அவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் துதிக்க முடியும். மேலும் நாம் தேவனுடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கும் போது அவரை துதிப்பாட மட்டுமே நம்மால் முடியும். கர்த்தரை துதித்து பாடுவது என்பது தன்னிச்சையாகவே வர வேண்டும். தேவன் நமக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுத்ததன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நாம் அவர் சமூகத்தில் தன்னிச்சையாக சென்று நாம் சொந்த மொழியில் விவரித்து சொல்ல முடியாத தேவனுடைய மகத்துவங்களை அந்நிய பாஷையில் கூற வேண்டும். இதற்காகவே தேவன் நமக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு சென்றவுடன் நமக்கு ஒரு புதிய பணி காத்திருக்கிறது. அது என்னவென்றால், நாம் தேவனை எப்பொழுதும் புதிய பாட்டு பாடி துதிப்போம். பாடலின் மூலமாக தேவன் செய்த எண்ணிலடங்கா காரியங்களை புகழ்ந்து கூறுவோம். இவ்விதம் துதித்து பாடும் தன்மை கொண்ட பரலோகத்தை நாம் சென்றடைவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகம், நரகம் ஆகிய 2 இடங்களை முன்வைத்து ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கூறுகிறது. இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் பரலோகத்திற்கு சென்று தேவனுடைய சிங்காசனத்தை சூழ நின்று புது பாட்டை பாடுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் உண்மையை பின்பற்றாமல் மாயையை பின்பற்றி வாழும் மக்கள் நரகத்திலே பங்கடைவார்கள். நரகத்திற்கு செல்பவர்களும் நரக வேதனையில் ஒரு உண்மையை அறிந்து கொள்வார்கள். அந்த உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்பதாகும். அவரை ஆண்டவர் என்பதை அறிந்து அவரை பணிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கும் பரலோகவாசிகளுக்கும் எவ்வித தொடர்பும் இருக்காது. அன்பானவர்களே, நாம் எதில் பங்கடைய விருப்பம் கொண்டுள்ளோம்? நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? இதே கேள்வியைத்தான் தேவன் ஆதாமிடம் கேட்டார். ஆதாமை தேவன் மிகவும் நேசித்ததன் நிமித்தம் இந்த கேள்வியை கேட்டார். நாம் எங்கே இருக்கிறோம்? பரிசுத்தவான்களுடன் இணைந்து புது பாடல் பாட ஆயத்தமாயிருக்கிறோமா? அல்லது எரிகின்ற அக்கினி கடலுக்கு சென்ற பின் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிய வாஞ்சிக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்வோம். பரலோகத்திற்கு சென்று பரமனை பாடி புகழ்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள உதவும் 10வது திறவுகளை இப்போது நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 விதமான கதைகள் ஒரே நேரத்தில் கூறப்படுகின்றன. இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள முடியும். பரலோகத்தை குறித்த கதையும் பூமியில் நடைபெறும் சம்பவங்களும் ஒரே நேரத்தில் கூறப்பட்டுள்ளன. இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம், 5ஆம், 19ஆம், 20ஆம் மற்றும் 21ஆம் அதிகாரங்கள் பரலோகத்தை குறித்தும், 6ஆம், 8ஆம், 9ஆம், 16ஆம் அதிகாரங்களும் மற்றும் 19ஆம், 20ஆம் அதிகாரங்களின் பாதி பகுதியும் பூமியில் நடக்கும் சம்பவங்களையும் கூறுகின்றன. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தை கற்றுக்கொள்வதில் எவ்வித கடினமும் இருக்காது. பரலோக பூலோக சம்பவங்களை எடுத்து கூறாத வேறு சில அதிகாரங்களும் உள்ளன. அந்த அதிகாரங்களை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த அதிகாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் 2 சம்பவங்களின் முக்கிய கருத்திற்கு கூடுதலான தகவல்களை கொடுக்கின்றன. ஆக கூடுதலான செய்திகளை கூறும் அதிகாரங்களை நாம் கண்டுபிடிப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது நமக்கு தேவையான 11வது திறவுகோல் ஆகும். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள பயன்படும் 12வது திறவுகோலை சற்று சிந்திப்போம். சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் என்னை பற்றி கூறுகின்றன, மேலும் என்னை பற்றி சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே என்று கூறினார். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து எவ்வாறு சித்தரிக்கப்படுகின்றார் என்பதை அறிந்து கொள்வோமானால் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள முடியும். 13வது திறவுகளாக நாம் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் நீதி நியாயங்களை நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. இன்றைய உலகத்தில் சமுதாய நியாயக்கேடுகள் நிறைந்திருக்கின்றன. நீதிக்கும் அநியாயங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிற்று. உலகத்தில் நடக்கும் எல்லா அநியாயத்திற்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. 14வது திறவுகோல் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கிறவர்கள், மேலும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். 15வது திறவுகோல் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் நாம் இந்த புத்தகத்தை உலகத்தின் இறுதிகால சம்பவங்களை பற்றி கூறும் வேதத்தின் மற்ற பகுதிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுது புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகமாகிய இந்த புத்தகத்தை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இதுவரை வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள உதவும்
திறவுகோள்களை சிந்தித்தோம். இயேசுவை நம் ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ராஜாதி ராஜனுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். அவரே நமக்கு நித்திய வாழ்க்கையை அருளிச் செய்வார். இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.